காரைக்காலுக்கு 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு சிறிய நகரம் திருநள்ளாறு. மிகவும் அழகான சிறப்பான தலமாக இது விளங்குகிறது. சிவபெருமானுக்கு அடுத்ததாக சனி பகவானுக்கு மட்டுமே ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய சிறப்பு பெற்றிருக்கிறது. சனி பகவான் போல கொடுப்பவரும் இல்லை, கெடுப்பவரும் இல்லை என்றும் சொல்லுவார்கள். சனீஸ்வரனுக்கு பல சிறப்புகள் இருக்கிறது. சனீஸ்வரன் நவக்கிரகங்களில் ஒருவர். சூரிய தேவனுக்கும் சாயா தேவிக்கும் பிறந்தவர். கருமை நிறம் கொண்டவர். கால் கொஞ்சம் ஊனமாக இருப்பதால் மெதுவாக நடப்பவர். அதனால் மந்தன் என்ற பெயரும் கொண்டு அழைக்கப்படுகிறார். காக்கையை வாகனமாக கொண்டவர். ஒவ்வொரு ராசி மீதும் சனி பகவானின் பார்வை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தற்போது மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு மாறியிருக்கிறார். மிதுனம், துலாம், தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்கிறார்கள். சனி பகவானை நீதிமான் என்றும் கூறுவார்கள். மனிதர்கள் செய்யும் நன்மை தீமைகளை ஏற்றவாறு நீதிபதியாக நின்று நீதியை வழங்குவார் என்பதும் ஐதீகம். திருநள்ளாறில் இருக்கும் சனீஸ்வரன் கோவிலை தட்பாரேஸ்வரர் திருக்கோயில் என்றும் அழைக்கிறார்கள். மூலவராக இவரே இருக்கிறார். தாயார் பிராணேஸ்வரி, பிரணாம்பிகை, போகமாத்த பூன்முலையால் என அழைக்கப்படுகிறார். தலவிருட்சமாக தர்வ இருக்கிறது. நலதீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், வாணி தீர்த்தம், அன்ன தீர்த்தம், கங்கா தீர்த்தம், அஷ்டதிக் பாலக தீர்த்தங்கள் போன்ற தீர்த்தங்கள் இங்கே குளங்களாக இருக்கின்றன. மகா சிவராத்திரி, மார்கழி திருவாதிரை, ஐப்பசி அன்னாபிஷேகம் போன்ற திருவிழாக்கள் மிக சிறப்பாக இங்கே கொண்டாடப்படுகின்றன. சோழர்கள் அமைத்த இந்த கோவில் தமிழ் கட்டிடக்கலை வடிவமைப்புடன் 1500 ஆண்டு கால பழமையுடன் சிறப்பாக மிகவும் அழகாக தொன்மையுடன் விளங்குகிறது. சனிப்பெயர்ச்சியின் போது மட்டுமல்ல, ஒவ்வொரு சனிக்கிழமையும் கூட இக்கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். நவக்கிரக ஸ்தலங்களில் மிகவும் முக்கியமான தலமாகும். முதலில் நல தீர்த்தத்தில் குளித்துவிட்டுத்தான் கோவிலுக்கு உள்ளே போக வேண்டும். நலன் குளித்து சாப விமோசனம் பெற்றதால் நலதீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. அனைத்துக்கும் மூலமான ஸ்ரீ தர்பாரேஸ்வரர் பாடல் பெற்ற தலம் என்பதோடு மூலவரையும் அம்பிகையையும் தரிசித்து சனி பகவானை தரிசிக்கும் போது தோஷம் விலகி வாழ்வு ஒளி பெறுகிறது என்பது அனைவரின் நம்பிக்கையாகும். இங்கு சனீஸ்வர பகவான் அனுக்கிரக மூர்த்தியாக அபய முத்திரையுடன் காட்சி தருகிறார். நாள்தோறும் 5 கால அபிஷேக ஆராதனை நடைபெறுகிறது. வேறு எந்த கோவிலிலும் இல்லாத அளவுக்கு இங்கு சனீஸ்வரனுக்கு பல சிறப்புகள் இணைந்திருக்கின்றன. இங்கு வழங்கப்படும் பிரசாதம் மிகவும் பவித்திரமானது. சனீஸ்வர பகவானுக்குரிய வாகனமாக காகம் இக்கோயிலில் தங்கத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது. விசேஷ நாட்களில் இந்த வாகனத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் வீதி உலா வரும் அழகே அழகுதான். சோதிடத்தின்படி சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு புலம்பெயர 2.5 ஆண்டுகள் ஆகும். அஷ்டமச்சனி, அத்தமாஷ்டமச்சனி, 7.5 சனி ஆகிய சனியின் பார்வையை பெறுகிறவர்கள் பல்வேறு இக்கட்டான சூழலை அனுபவிப்பார்கள். இன்னும் 2.5 வருடங்கள் கும்பத்தில் சஞ்சரிக்கப் போகும் சனி பகவானால் மேசம், விருச்சிகம், கும்பம் ஆகிய 3 ராசிகார்களுக்கும் இக்கட்டான சூழல் நிலவும் என்று கூறுகிறார்கள். உடல் உபாதைகள் முதல் விரய செலவுகள் வரை பல சங்கடங்கள் வரும். ஆகவே மிகவும் யோசித்து முடிவுகளை எடுக்க வேண்டும். கடவுள் நம்பிக்கையுடன் மனம் தளராமல் தொடர் முயற்சிகளை செய்யும்போது கடவுளின் துணை நிச்சயமாய் நல்ல பலன்களை தரும். நலன் படாத கஷ்டமா? நாட்டை இழந்து, மனைவியை துறந்து, உடல் தேகம் மாறி, குழந்தையை பறிகொடுத்து, மரித்துவிட்ட குழந்தையை புதைக்க வெட்டியானுக்கு பணம் கூட தர முடியாத சூழலில் நொந்து போன கதை நமக்கு தெரியும் அல்லவா? நாடான்ற மன்னன் நினைத்திருப்பானா இப்படி ஒரு சோகம் தனக்கு வரும் என்று? இதனாலேயே சனீஸ்வரன் என்றதும் எல்லோரும் பயந்து கோவிலுக்கு செல்லக்கூட தயங்குகின்றார்கள். நலனின் தோஷத்தை நீக்கியதால் நாளேஸ்வரர் என்ற திருப்பெயரும் இவருக்கு உண்டு. நலன் குளித்த தீர்த்தமே நலதீர்த்தம் ஆனது. நலனின் வேண்டுகோளை ஏற்று இங்கு வரும் பக்தர்களின் பிரச்சனைகளை நீக்கி அருள் பாலிக்கின்றார் தர்பாரேஸ்வரர்.
அவருக்கு மிகவும் உதவியாக சனீஸ்வர பகவானும். தேவர்கள், மக்கள் என்று பாரபட்சமின்றி அனைவருக்கும் அவர்களின் பாவ புண்ணியங்களுக்கேற்ப பலன்களை வழங்கவே சனீஸ்வர பகவான் தோன்றியுள்ளார் என்று சிவபெருமானை கூறுகிறார். சங்கடங்களை தீர்ப்பதிலும் சகல செல்வங்களை வாரி வழங்குவதிலும் அவருக்கு நிகர் அவரே. குளத்தில் குளிக்கும் பக்தர்கள் சோப்பு, ஷாம்பு போட்டு குளித்துவிட்டு தான் அணிந்திருக்கும் ஆடைகளை குளத்திலேயே விட்டு என தோஷ நிவர்த்திக்காக சில விஷயங்களை செய்கின்றனர். லட்சக்கணக்கான மக்கள் இப்படி செய்யும் போது அந்த குளம் எப்படி புண்ணிய தீர்த்தமாக இருக்கும்? வெறுமனே மூழ்கி எழுந்தாலே புண்ணியம் நிச்சயம் கிடைக்கும். இவர்கள் விட்டுவிட்டு வருகின்ற ஆடைகளை அப்புறப்படுத்துவதே மிகப்பெரிய பாரமாகி விடுகிறது கோவில் நிர்வாகத்திற்கு. நமக்கும் சில தார்மீக பொறுப்புகள் இருக்க வேண்டும். புண்ணிய தீர்த்தங்களை அசுத்தமாக்காமல் பாதுகாப்பதே பெரிய புண்ணியமாகும்.